ஹே காய்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் இந்தியன் பாலிட்டி. ஸோ ஜென்ரல் நாலேஜ்லேருந்து நம்ம இந்தியன் பாலிட்டி அதில் பர்டிகுலராக ஆர்டிகல்ஸும் ஷெடியூல்ஸும் வந்து பார்க்குறோம். ஸோ ஆர்டிகல்ஸ் அண்ட் ஷெடியூல்ஸை ப்ரீவியஸ் இயரில் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத சாப்டர் வைஸாக நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசி குரூப் டி ப்ரிலிம்ஸ்லேயும் கேட்டிருப்பாங்க, மெயின்ஸ்லேயும் கேட்டிருப்பாங்க. அந்த கொஷின்ஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேங்க. ஆல்சோ அந்த ஆர்டிகல்ஸை வந்து நான் எப்படி நோட்ஸ் எடுத்து ஃபாலோ பண்ணுறேன் அண்ட் என்ன நோட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இந்தியன் பாலிட்டி ஆர்டிகல்ஸ்க்கு மட்டும் நான் இந்த டேபிள் போட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டோட்டலாக வந்து 448 ஆர்டிகல்ஸ் இருக்குது, 25 பார்ட்ஸ், 12 ஷெடியூல் அண்ட் 5 அப்பெண்டிசஸ் வித் 100 அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த டேபிள் நான் எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா, கொஷின்ஸ் நம்மளுக்கு கேட்குறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எந்த ஆர்டிக்கலில் வருது, அப்படி இல்லைன்னா ஆர்டிக்கல் 12 to 35 எந்த ஃபண்டமெண்ட்டில் வருது, அண்ட் அடுத்தது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது உள்ளே இருந்தும் வந்து கேட்குறாங்க. அண்ட் இந்த 36 to 50 அப்படிங்கிறது வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறதும் கேட்குறாங்க. ஸோ 51A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அண்ட் தென் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஆர்டிக்கல் 80, 243 வந்து பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் 343 இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்டிருக்காங்க, ஹிந்தி ஆஸ் அஃபிஷியல் லாங்குவேஜ், அண்ட் 356, 370, 395. ஸோ இது வரைக்கும் அண்ட் இதுவுமே ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதுவுமே ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ஸோ இப்போ இங்கே கீழே கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் இந்த வேர்டை வந்து நம்மளோட ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம 1 by 1 வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் இந்த ஹிண்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். யூ கேன் ஃபிக்ஸ் டெபாசிட் ஃப்ரம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் யூஸிங் ப்ரீமெச்சூர் ஸ்பெஷல் ரேட். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். யூ கேன் ஃபிக்ஸ் டெபாசிட் ஃப்ரம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் யூஸிங் ப்ரீமெச்சூர் ஸ்பெஷல் ரேட். ஸோ இதெல்லாமே வந்து என்னன்னா, நீங்கள் இதை வரிசையாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். அண்ட் தென் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் டியூட்டிஸையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ரைட்ஸு, அதுக்கப்புறம் தான் டியூட்டிஸு. ஃபஸ்ட்டு வர்றது ரைட்ஸ். இது வந்து நிறைய கன்ஃபியூஸ் ஆகும், எனக்காகும் பர்சனலாக. ஓகே, ஸோ ஒரு ஆர்டிக்கலையும் நான் எப்படி நோட் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்கும்போது, பார்ட் 1 ஆர்டிக்கல் 1 to 4 ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது எல்லாமே நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆர்டிக்கல் 5 to ஆர்டிக்கல் 11 இது வந்து பார்ட் 1, பார்ட் 2 அண்ட் தென் பார்ட் 3 ஆர்டிக்கல் 12 to 35. ஸோ இப்போ வந்து 7 பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பட் ஆனால் இப்போ வந்து 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ரைட்ஸு. இதில் இந்த அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. ரைட் டு ப்ராப்பர்ட்டியை வந்து எந்த அமெண்ட்மெண்ட் மூலியமாக வந்து ரிமூவ் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு கொஷின் வருது. ஓகே, அண்ட் தென் ரைட் டு ஈக்குவாலிட்டி. இதில் ஆர்டிக்கல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிற கொஷினை நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். ப்ரீவியஸாக ப்ரிப்பேர் பண்ண எஸ்எஸ்சிலையா இருக்கட்டும், இல்லை என்டிபிசிலையா இருக்கட்டும், நிறைய டைம் நான் ப்ரீவியஸ் இயரில் வந்து இதை பார்த்துருக்கேன் இந்த கொஷினை ஷிஃப்ட் பேசிஸ்லையுமே. அண்ட் ரைட் டு ஃப்ரீடம் ஆர்டிக்கல் 19 to 22. ஓகே, அண்ட் தென் ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குது? ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், இதில் ஆர்டிகல்ஸ் 25 to 28. இது ஏன் நம்ம எழுதியிருக்கோன்னா, இதில் இதுதான் இம்பார்ட்டண்ட்டு, நீங்கள் இந்த ஆர்டிக்கலை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. சில இதுலலாம் சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிகல்ஸை மட்டும் நம்ம படித்தா போதும் அப்படிங்கிறது. இந்த நோட்ஸாக நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒரு டைமும் வந்து அதை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அது ஞாபகம் இருக்கும். அதனால தான் இது வந்து நம்மளுக்கு இது புக்லேயுமே இருக்கும். பட் ஆனால் வந்து சேம் உங்களுக்கு லூசன்ட்டில் இதுதான் கொடுத்துருப்பாங்க. லூசன்ட் புக் ஃபாலோ பண்ணல, பட் ஆனால் அது இல்லை அப்படின்னும் போது நீங்கள் இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எல்லா ஆர்டிகல்ஸுமே இம்பார்ட்டன்ட், எதுவுமே நீங்கள் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் நீங்கள் வந்து என்னன்னா பார்ட் வைஸாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் அப்படின்னா இந்த ஆர்டிகல் 25 to 28 வரைக்கும் இந்த ஃப்ரீடம் ரிலீஜன் இதுக்கு ரிலேட்டடாக தான் அந்த ஆர்டிகல்ஸே இருக்கும். சரிங்களா? அது மாதிரி நம்ம ஹிண்ட் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் ஆர்டிக்கல் 36 to 51 டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் சேம், இதுவும் அதே மாதிரி தான். இதில் நீங்கள் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட்டு. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் நீங்கள் எதுவுமே விட வேண்டாம், எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 51A, this also important. சரிங்களா? அண்ட் தென் ஆர்டிக்கல் 52 to 51. ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் இவங்கள பற்றி எல்லாம் இந்த ஆர்டிக்கலில் தான் வரும். பார்ட் 5ல கேட்குற யூனியனில் தான் வரும். எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் வந்து அவங்க என்ன கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸில் இருக்காங்க, அவங்களோட பவர்ஸ், இது எல்லாமே வந்து இந்த யூனியன் ஆர்டிக்கல் 52லேருந்து 151ல தான் இருக்குது. ஓகே,
அண்ட் நெக்ஸ்ட்டு ஸோ கரெக்ட் 151 வரைக்கும் இதெல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். இது வரைக்கும் உங்களுக்கு 151 ஆர்டிகல் 151 வரைக்கும் வருது. ஓகே. அண்ட் அடுத்தது ஸ்டேட்ஸ் 152ல இருந்து 237 வரைக்கும். இதில் கவர்னர் இது மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பிரசிடென்ட்னா வந்து பார்ட் 5 யூனியனில் வரும். ஸ்டேட்ஸில் வந்து என்னென்னா கவர்னர் வரும். இது மாதிரி நம்ம ஹிண்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஆர்டிக்கல் இப்போ கவர்னர்னு வருது அப்படின்னாலே அது வந்து ஆர்டிக்கல் 152ல இருந்து 237க்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட். ஓகே. அண்ட் தென் ஸோ ரிப்பெல்ட் இங்கேருந்து உங்களுக்கு வந்து ஆர்டிகல் 238 யூனியன் டெரிட்டரிஸ் ஆர்டிகல் 239 to 248 பஞ்சாயத் இதுவுமே இம்பார்ட்டண்ட். இது ஒன்று மட்டும்தான் வரும் பஞ்சாயத்தில், உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பேன். ஓகே. அண்ட் முனிசிபாலிட்டிஸ் ஷெட்யூல்ட் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ். ஸோ இங்கே எஸ்சி எஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் வரும் இல்லைங்களா, அது வந்து ஆர்டிகல் 244ல் வரும். ஓகே. அண்ட் தென் ரிப்பீட்டட்லி ஆஸ்கிங் இன் வேரியஸ் எக்ஸாம்ஸ் இந்த கொஷின்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. பார்ட் 12 இருக்கிற இந்த 4 ஆர்டிக்கலையும் படித்து வச்சுக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. ஃபினான்ஸ் கமிஷன் இது ஒரு கொஷினாகவே கேட்குறாங்க. ஓகே. இதெல்லாமே உங்களுக்கு என்னென்னா ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக வரும் இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே உங்களுக்கு. ஸோ அண்ட் தென் பார்ட் 13 ஆர்டிகல் 301 to 307, பார்ட் 14 அண்ட் தென் பார்ட் 14A வருது. பார்ட் 14Aல ஒன்று தான் இருக்குது. பார்ட் 15 எலெக்ஷன்ஸ், பார்ட் 16 வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். ஸோ இங்கேயும் உங்களுக்கு வரும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எஸ்டி ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் மட்டும் வரும். ஷெட்யூல்டு அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ் வரும். இது பார்ட் 10. சாரி, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஓகே. அண்ட் தென் இங்கே வந்து உங்களுக்கு பார்ட் 16ல வந்து இது வரும். ஓபிசி மைனாரிட்டிஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்ட் 17 அஃபிஷியல் லாங்குவேஜ் ரிகார்டிங். அதில் 243 ஹிந்தி எஸ் அஃபிஷியல் அப்படின்ட்டு இருக்கோம் இல்லைங்களா, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எமர்ஜென்சி இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு தான். நான் ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, கொஞ்சம் ரிப்பீட்டடாக வந்து ஷிஃப்ட்டு ஒரு 4 ஷிஃப்ட் எடுத்திங்கன்னா தொடர்ந்து அந்த 4 ஷிஃப்ட்லேயும் இதுலேருந்துலாம் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் அது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறேன். ப்ரீவியஸ் இயர் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஐடியா கிடைக்கும். சரிங்களா. அண்ட் தென் ஸ்பெஷல் டிரான்சிஷனல் டெம்பரவரி ப்ரொவிஷன்ஸ் ஆர்டிகல் 369 to 392. அண்ட் தென் பார்ட் 2வோட நம்மளுக்கு பார்ட் 22வோட நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஆர்டிகல் 393 ஷார்ட் டைட்டில் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இதோட நம்மளுக்கு ஆர்டிகல்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. இதோட பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் இது வேணும்னா டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே.